இப்போ 8th sum எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கறோம். ஒரு லிக்விட் இருக்கு இல்லையா? இந்த லிக்விடோட டெம்பரேச்சரை ரெண்டு டைப்ல மெஷர் பண்ணலாம். ஒன்று வந்து கெல்வின் யூனிட்ஸ்ல மெஷர் பண்ணி நம்ம சொல்லலாம். அடுத்து ஃபாரன்ஹீட் யூனிட்ஸ். இந்த கெல்வின் யூனிட்ஸை வந்து எப்படி டினோட் பண்றாங்கன்னா எக்ஸ்கே. அப்போ எக்ஸ்ன்றது கெல்வினோட வேல்யூ. இப்போ ஃபாரன்ஹீட்டை எப்படி பண்றோம் அப்படின்னா ஒய் ஃபாரன்ஹீட். அப்போ ஒய் அப்படிங்கிறது வந்து ஃபாரன்ஹீட்டோட அளவு. இப்போ நம்ம இதுக்கான ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. கெல்வினுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப்போட ஈக்குவேஷன் தான் இது. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? கெல்வின் கொடுத்து அந்த லிக்விடோட டெம்பரேச்சரை ஃபாரன்ஹீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செய்யலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கெல்வின் கொடுத்துருக்காங்க. அப்போ 313 கொடுத்துருக்காங்க. கெல்வின்றது என்னது? எக்ஸோட வேல்யூ. இப்போ நம்ம கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, எக்ஸ் மைனஸ் 273 ப்ளஸ் 32. இப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் எக்ஸ்ன்ற இடத்துல எக்ஸை தூக்கிட்டு நம்ம அதுக்கு பதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 5. ப்ராக்கெட்டில் என்ன எழுத போகிறோம்? 313 மைனஸ் 273 ப்ளஸ் 32. இப்போது இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷன் 9 டிவைடட் பை 5 இன்ட்டு 40 ப்ளஸ் 32. இப்போ இதையும் நம்ம அடித்து கொடுத்துடலாம். அடித்து கொடுத்தா 8. அப்போது இந்த இடத்துல 9 இன்ட்டு 8 ப்ளஸ் 32. இதுதான் வந்து ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ. அப்போ 9 இன்ட்டு 8ன்றது என்னது? 72. ஸோ 72 ப்ளஸ் 32 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104. 104 அப்படின்றது தான் அவங்க கேட்ட அந்த லிக்விடோட ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர். ஓகே, அப்போ 104 ஃபாரன்ஹீட். இதுதான் அவங்க நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு லிக்விடோட டெம்பரேச்சரை ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட கெல்வினில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். அவங்க கொடுத்துருக்கிறது என்னது? எஃப் இஸ் ஈக்குவல் டு 158ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இதில் தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம்? 158 ஃபாரன்ஹீட். ஓகே, 158 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கிவன். இதில் நமக்கு தெரிஞ்ச அந்த ஈக்குவேஷன் என்னது? y is equal to 9 divided by 5 into x minus 273 plus 32. இதில் ஒய்ங்கிறது தான் அவங்க கொடுத்த இந்த அளவு. ஓகே, 158ன்றது தான் ஒய். அப்போ 158 ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 5 எக்ஸ் மைனஸ் 273 ப்ளஸ் 32. அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் 32 இருக்கு இல்லையா, அது ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது என்னவாகும்? மைனஸ் 32ன்னு வந்துடும். ஓகே, அப்போ 9 டிவைடட் பை 5 எக்ஸ் மைனஸ் 273. இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 கிடைக்கும். ஸோ 126 இஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 273. இப்போது இந்த டேர்மை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 9 டிவைடட் பை 5ன்றது இந்த பக்கம் வரும்போது 5 டிவைடட் பை 9ன்னு வந்துடும். ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 273. இப்போது இந்த 9ஐயும் இதையும் நம்ம அடித்து கொடுக்கலாம். அடித்து கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா 14. அப்போ 14 இன்ட்டு 5 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70. ஸோ 70 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 273. இப்போது இந்த மைனஸ் 273 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 273 மாறிடும். ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 343. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 343. இப்போ இந்த 343 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கெல்வின். அப்போது 343 கெல்வின் நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 343 கெல்வின். இதுதான் அவங்க நம்மக்கிட்ட கேட்டது. நம்ம அதை கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஓகே,
இப்போ நம்ம 9th சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களில் யாருக்காவது ஆன்லைனில் மேக்ஸோ அல்லது சயின்ஸுக்கு டியூஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது 9th சம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். 9th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஒர்க் டன் பை எ பாடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா த ப்ராடக்ட் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அண்ட் த டிஸ்டன்ஸு. அப்போது ஒர்க் டன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? W இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன்னை தான் நம்ம டபிள்யூன்னு சொல்கிறோம். ஸோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பிரஸ் திஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். அந்த ஃபார்மில் நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா இதுக்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்க? கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 3 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போது டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஒர்க்கை வந்து டபிள்யூன்னு எடுத்துக்க சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸை வந்து டின்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு நம்ம கிராஃப் வேறு வரையணும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் 2 யூனிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னும் போது இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? 3 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ W இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு டி. அப்போது W இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 3Dன்னு கிடைக்கும். இதுதான் வந்து அவங்க கேட்ட லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இதுதான் அவங்க கேட்ட லீனியர் ஈக்குவேஷன். W இஸ் ஈக்குவல் டு 3D. ஓகே, இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா 3 டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ W இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 6 யூனிட்ஸ். ஓகே, இப்போ இது 6 யூனிட்ஸ்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஒய் வந்து W, எக்ஸு வந்து டிஸ்டன்ஸு. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பிளாட் பண்ணணும்னா நமக்கு அதுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போது டி வேரி ஆகும்போது ஒர்க்கும் வேரி ஆகும். ஓகே, அப்போது டிக்கு நம்ம என்ன மாதிரியான அளவெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிக்கு 0ன்னு கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் டிக்கு 1 கொடுக்க போகிறோம், ஸோ அடுத்து 2ன்னு கொடுக்க போகிறோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்னெல்லாம் வேரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தா என்ன ஆகும்? டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னா W இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு டி. அப்போ டிக்கு பதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 0 கொடுக்க போகிறோம். அப்போ 3 இன்ட்டு 0ன்னா 0 தான். ஸோ 0. ஓகே, இது எக்ஸுன்னு எடுத்துக்கலாம், இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம டிக்கு வந்து என்ன கொடுக்க போகிறோம்? 1ன்னு கொடுக்க போகிறோம். ஸோ 3 இன்ட்டு டி. அப்போ இந்த டிக்கு பதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 1 கொடுக்க போகிறோம். அப்போ 3 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 1 கொடுத்தோம்னா டிஸ்டன்ஸ் வந்து 1ஆக இருந்தால் ஒர்க் டன் வந்து எவ்வளோவா இருக்குது? 3ஆக இருக்குது. இப்போ அடுத்து W இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு டி. இந்த டிக்கு பதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 2 கொடுக்க போகிறோம். அப்போ 2 கொடுத்தோம்னா 6ன்னு கிடைக்கிது. ஸோ 6. இப்போது நமக்கு பாயிண்ட்ஸு ப்ளாட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை வந்து நம்ம எடுத்து எழுதணும். எப்படி எழுதணும்? இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்னா ஃபஸ்ட்டு எக்ஸோடது தான் வரணும். அப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் என்னது? 0,0, அடுத்து 1,3, அடுத்து 2,6. இதை தான் நம்ம கிராஃபில் இப்போது நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிராஃபில் பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ணுறோம். அப்போது இந்த இடம் வந்து என்னது? 0,0. இப்போ இது வந்து 1, 2. இப்போது பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ளாட் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட்ஸ் இது தான். ஸோ இதுக்கு நேம் வேணால் கொடுத்துக்கலாம். இது ஏன்னு கொடுக்கலாம், இது பின்னு கொடுக்கலாம், இது சின்னு கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணும்போது 0,0. அப்போ இந்த இடம். ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்து என்ன பாயிண்ட்டு? 1,3. 1 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது. ஸோ 1,3ன்றது இந்த இடம். அடுத்து 2,6. ஸோ 2 இங்கே இருக்குது, 6 இங்கே இருக்குது. ஸோ 2,6. அவ்வளோதான். இந்த லைனை வந்து நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம லைனை ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம இது இது ஈக்குவேஷனோட இது நேமை எழுதிடணும். ஸோ அப்போது W இஸ் ஈக்குவல் டு லீனியர் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சோம்? W இஸ் ஈக்குவல் டு 3Dன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ நம்ம அதை எழுதியாச்சு. இப்போது டிஸ்டன்ஸ் வந்து 2ஆக இருந்தால் ஒர்க் வந்து எவ்வளோ இருக்குது? 6 யூனிட்ஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த சம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம கிராஃப்லையும் இதை செக் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், ஒர்க் டன்னை வந்து ஒய்ன்னு எடுத்திருக்கோம். நம்ம இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணும்போது பாருங்கள் என்ன கிடச்சிருக்குன்னா டிஸ்டன்ஸ் வந்து 2 இருந்தால் நமக்கு ஒர்க் டன் வந்து 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை வெரிஃபை பண்ணியாச்சு. அவ்வளோதான் இந்த சம். நீ அடுத்து 10th சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்.